எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா விழுப்புரமில் வந்து ப்ரைம் லொக்கேஷன். இது வந்து ஜங்ஷன், அதாவது திருச்சி மதுரை எங்கே வேணாலும் சவுத்து தமிழ்நாடுக்கு போனோம் அப்படின்னா இந்த ரோடு வந்து இங்கே டச் பண்ணி இந்த ரோடு வழியாக தான் போயே ஆகணும், வேறு ரோடே கிடையாது. இங்கே வந்துட்டு இப்படி உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து விழுப்புரம் போகிற ரோடு. இது ஒரு ஜங்ஷன், ஒரு பிரிட்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் டவுனுக்கு போகிற ரோடு. விழுப்புரம் டவுனுக்குள்ளே போவோம், அப்படி போய் பைபாஸ் வழியாகவும் போகலாம். இங்கே தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த லாரி நிற்கிது பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட்டு இந்த ஹோட்டல் அண்ணாமலை ஹோட்டலுக்கு பேக் சைடில் வரும். அங்கே தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த இடம் வந்து நல்லா பெருசாக ஒரு ஐ திங்க் இது ஒரு ரவுண்டான பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். மேலே அந்த அளவு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரிட்ஜு நல்ல ஒரு பெரிய பிரிட்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. விழுப்புரம் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு போயிட்டுருக்கு. மேபி பெரிய மாநகராட்சி ஆகிடுச்சு அப்படின்னா இதோட ரேட் எல்லாமே வேறு மாதிரி மாறிடும். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வந்து லேண்டுக்கிட்ட வந்திருக்கோம். நம்ம அங்கேருந்து தான் அந்த வீடியோவை எடுத்தோம். ஜங்ஷன், அதாவது நல்ல ஒரு பைபாஸோட ஜங்ஷன். விழுப்புரம் ஊர் உள்ள என்ட்ரா ஆகணும். சென்னையிலேருந்து வரும்போது என்ட்ரா ஒரு இடம் தான் அந்த இடம். நான் இங்கே சொல்லியிருப்பேன். அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் கூட வராது. இங்கே தான் அந்த ப்ராப்பர்ட்டி. நிறைய பேர் வீடு கட்டிருக்காங்க. பக்கத்தில் வந்து ஷெட்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து பக்கத்தில் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. இந்த காலேஜ் காம்பவுண்டும் பின்பக்கம் நம்ம காம்பவுண்டாக வரும். இந்த பிளாட்டுக்கு பின்பக்கம் காம்பவுண்டாக வரும். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஐபியோட லேண்டு அந்த பக்கம் அவங்களுக்கு ஒரு பெரிய லேண்ட் இருக்குது. அதனால் ரெண்டுத்துக்கும் வந்து எஜ்ஜில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு, சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. பட் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். விழுப்புரம் வந்து இன்னும் நீங்கள் நிறைய டெவலப்மெண்ட் வரும். விழுப்புரத்தில் பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து லேண்ட் ரேட்லேருந்து எல்லாமே ஏறி போயிடும். நல்லா எகிரிடும்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ இருக்கிற காஸ்ட்டுக்கு நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா குயிக்காக வந்து இங்கெல்லாம் வந்து ஏறிடுவாங்க. பைபாஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. இங்கே ஒரு ரவுண்டானா வந்துடும். நிறைய விஷயங்கள் இங்கே வந்து சேஞ்சஸ் இருக்குது விழுப்புரத்தில். எனக்கு தெரிஞ்ச நிறையா வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக லேண்டு வந்து பார்த்திங்கன்னா 5273 5273 5273 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல ஃப்ரண்டேஜ், 47 அடி ஃப்ரண்டேஜ், கிட்டத்தட்ட 99 அடி லென்த் வரும். கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் ஒரு 2 அடி கோர்ஸ் தெரியுது என்னோடய ட்ராயிங்கில் பார்த்த வரைக்கும். பட் வந்து நல்ல ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்ருக்கேன். நான் வந்து விழுப்புரத்தில் சொந்த ஊர், எனக்கு இடம் வாங்கணும். பக்கத்தில் வில்லேஜ், நான் அப்ராடில் இருக்கேன். நான் ஒரு இடம் பார்த்துட்ருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ப்ராப்பர்ட்டி மேலே. பட்டா லேண்டு, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து பைபாஸ் இருக்குது. எப்பயுமே தெரியும் பைபாஸ் இருக்கிறது பக்கத்தில் இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். நம்ம ஒரு நாள் நம்மளே யோசிப்போம், விழுப்புரம் வந்துட்டு இந்த இடத்துல இடம் போடும்போது நான் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்தது, புது பஸ் ஸ்டாண்ட் போடும்போது பக்கத்தில் டெவலப் ஆகாதுன்னு பார்த்தோம். புது பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் அங்கே வந்து விழுப்புரத்தில் பார்த்துருப்பாங்க இடம்லாம். நான் இங்கே அப்போவே வாங்கலாம்னு நினச்சேன். இப்போ இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கல, அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. கலெக்டர் ஆஃபீஸ் பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா 4500 5000 அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ப்ரைஸ் மாதிரி. அது மாதிரி இந்த ஏரியா வந்து நல்லாவே போகும். பட் இப்போ கூட இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் நல்லா வரும். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நம்ம டெவலப் பண்ணதுக்கப்புறம் யோசிப்போம், இந்த இடத்துல ஒரு லேண்ட் வந்து நான் வாங்கியிருக்கலாம், அன்றைக்கி வாங்கலான்னு ஒரு யோசனை இருந்தது. பட் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி இந்த ரேட்டுக்கு வந்துருச்சு. நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம், அது மாதிரி இந்த இடம் மாறக்கூடிய ஒரு இடம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ப்ளைன் லேண்டு, 30 அடி ரோடு, சவுத் ஃபேஸிங்கு, பட்டா லேண்டு. ஒரு ஷெட்டு போடுறதுக்கு, ஒரு ரூம்ஸ் கட்டி வாடகைக்கு விட்டுறதுக்கு, ஒரு எம்டி தர வாடகையே நீங்கள் விடலாம். அது இல்லாமல் வாட்டர் சர்வீஸு, கார் ஷெட்டு எல்லாமே போடுறதுக்கு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி. 5273 ஸ்கொயர் ஃபீட்டு. டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,40,00,000 ஸ்லைட்லி நெகோஷியபிள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரினா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது சேல் பண்ணால் அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.